காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உன் ஜெபங்கள் ஆழமும் விரிவும் அடையட்டும். ஆபிரகாமைப் போல, மோசேயைப் போல பரிந்து பேசு. ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர். ஒரு மரத்தின் வேர்கள் தண்ணீரை தேடி பல அடி தூரம் ஓடுவது போல என் பிரசன்னம் உன்னை மூடும் வரை தொடர்ந்து ஜெபி. தனிமையும் அமைதியும் உனக்கு தேவைப்படுகிறது. ஒரு தங்க சுரங்கத்தில் வேலை செய்யும் ஒருவன் அதிகமான தங்கத்தை தேடி கொண்டு போவது போல என் பிரசன்னத்தில் அநேக ஆசீர்வாதங்களை தேடு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண கற்றுக்கொள். என்னுடைய ஊழியக்காரர் எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் தங்கள் ஜீவனையும் வெறுத்து என் வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவர்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ண வேண்டும். உன் வீட்டார், உன் சபையார், உன்னை நடத்தும் ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள், துயரப்படுவோர், தீரா வியாதியில் இருப்போர், உதவியற்றவர்கள், இன்னமும் பல வகையான மக்களுக்காக நீ மன்றாட வேண்டும். உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். என் பிரசன்னம் பரிசுத்தமே. என்னை கழுவும் ஆண்டவரே என்று வேண்டிக்கொள். உன் பலன் அதிகமாயிருக்கும். ஆதார வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17.